2017 சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குது. என்ன கொடுக்குது அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், சட்டசபை எலெக்ஷனாக இருக்கட்டும், நாங்கள் 100% விவிபேட் மிஷினை நாங்கள் உபயோகப்படுத்துவோம் என்று சுப்ரீம் கோர்ட்டில் உத்தரவாதம் கொடுத்துவிட்டு, இவர்கள் உபயோகப்படுத்தினது மொத்தம் 20,000 லொக்கேஷன் தான். எதிர்கட்சிகள் எல்லாம் போய் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 50% இடத்துலையாவது இதை யூஸ் பண்ணுங்க, இல்லை குறைஞ்சது ஒரு 30% யூஸ் பண்ணுங்க, இல்லை ஒரு 5% ஆவது நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டப்ப சுப்ரீம் கோர்ட் ரஞ்சன் கோகாய் யார் தீர்ப்பு சொன்னவர், அயோத்திக்கு தீர்ப்பு சொன்னவர், இதுக்கும் தீர்ப்பு சொன்னவர், கடைசியில் எம்பி ஆனவர், பிஜேபினால எம்பி ஆனவர். எந்த அளவிற்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தங்கள் தரத்தை தாழ்த்துறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அப்ப நீதிமன்றம் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு இண்டிபெண்டன்ட்